ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள்லாம் திருப்பி எங்கிட்ட பேச முடிஞ்சா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். ஆனாலும் மௌனமாக நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறதே எங்கிட்ட பேசுறதுனுடைய அறிகுறியாக மட்டும்தான் நான் உணர்றேன். தன்னந்தனியாக ஒரு நபரால் எங்கே பேச முடியும்? அத்துவான காட்டில் போயா இல்லை பாலைவனத்தில் போயா? நீங்கள்லாம் கேட்குறது எனக்கு எங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பெரிய ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா எது மேலே கண்ட்ரோல் வேணும்? ஆண்டவனே சேர்த்து தான் கொடுத்துருக்கான். கண்ணுக்கு கொடுத்துருக்க பாதுகாப்பை விட, காதுக்கு கொடுத்துருக்க பாதுகாப்பை விட, உங்கள் மூக்குக்கு கொடுத்துருக்க பாதுகாப்பை விட, உங்கள் கை, உங்கள் தோலுக்கான ஸ்கின் எசன்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற அதுக்கு கொடுத்த பாதுகாப்பை விட இந்த நாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பல் மாதிரி ஒரு கோட்டையை போட்டு அரண் வச்சாச்சு. அந்த பல்லையும் தாண்டி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக உதடுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த உதடும் பல்லையும் தாண்டியா வார்த்தை வருது இல்லையே. மனசு சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வார்த்தை வெளியில வருது. அதுக்காக மனசுக்கு ஒரு கட்டுப்பாடையும் கொடுத்துருக்கான். இது அம்மாக்களுக்கு தான் நான் அடிக்கடி சொல்ல வேண்டியது. குழந்தைங்க வெறும் கண்ணாடி. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை குழந்தை அப்படியே சொல்லும். அப்படியே சொல்றதுன்னா சொன்ன வார்த்தையை மட்டும் இல்லை, என்ன தோரணையில சொன்னீங்களோ, என்ன குரல்ல சொன்னீங்களோ, யாரை பார்த்து சொன்னீங்களோ, எத்தனை தடவை சொன்னீங்களோ அத்தனையும் குழந்தை அப்படியே பண்ணும். அதனால்தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று நான் இப்பதானே சொல்லி முடிச்சேன். நம்ம யாருன்னு அடையாளம் தெரியணும்னா நம்ம வார்த்தைகளை வச்சா போதும். கிண்டலா கூட சொல்லுவோம் தெரியுமா, வாயை திறந்தா தானே தெரியுது காக்காயா குயிலா அப்படின்னு. பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. வார்த்தைகளை வச்சுத்தான் நம்ம யாருன்னு அடையாளம் கண்டுபிடிப்போம். ஒரு பார்வை இல்லாத ஒரு முனிவர் காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ள ஒரு மன்னன், மன்னனுடைய சேனாதிபதி, கடைநிலை சேவகன், 3 பேரும் போறாங்க. 3 பேரும் ஏதோ காரணத்தினால ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. மீண்டும் ஒருத்தர் சந்திக்கவே முடிய மாட்டேங்குது. 3 பேரும் எங்க திரும்பி வராங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தராக இந்த முனிவர் அவருடைய குடில் முன்னால் இருக்கக்கூடிய அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்துருக்காரு. பார்வை இல்லை அவருக்கு. தவம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதல்ல இந்த சேவகன் வரான். மன்னனுடைய கடைநிலை ஊழியனாக இருக்கக்கூடிய இந்த சேவகன் வந்து நின்னோட அடுத்த நிமிஷம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறான். என்ன அறிவில்லையா? நான் முன்னால் வந்து நிற்கிறேன், உனக்கு நான் யாருன்னு தெரியாதா? இந்த நாட்டு மன்னனுடைய சேவகன் நான், சாதாரணமான ஆளுன்னு நினைச்சியா? என் கீழ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? எல்லாம் கச கச கசன்னு என்ன வார்த்தைகள் அடுத்து உங்க மனசை காயப்படுத்துமோ, என்ன வார்த்தைகள் பண்பு குறைவான வார்த்தைகளோ அது அத்தனையும் சொல்லி முடிச்சிடும். முனிவர் முகத்துல சிரிப்பு மட்டும் மாறாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்ககிட்ட கேட்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடல் ஊனத்தை கூட இழிவுபடுத்தி பேசிட்டு அவன் போயிடுறான். ஒரு 10 நிமிடம் ஒன்னும் கேட்கலாம், எங்க மன்னன் எங்கன்னு கேட்கறது இவ்வளவு அழகா கேட்டிருக்கான், அவ்வளவுதான். 10 நிமிடம் கழிச்சு அந்த சேனை தலைவன் அவர் வர. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு, முனிவரே உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா? அந்த குரல்ல ஒரு ஆணவம் இருக்கு, அதுல ஒரு அகம்பாவம் இருக்கு, ஒரு அதிகார தோரணை இருக்கு. நான் யார் தெரியுமா? நான் இப்படிதான், இந்த நாட்டினுடைய மன்னனுடைய சேனாதிபதியாக இருக்கிறேன். எனது மன்னர் இந்த வழியாக சென்றாரா? என கூடவே ஒரு ஊழியன் வந்தான், அவன் சென்றாரா? உங்களுக்கு கண் தெரியாதா? ஓ, உங்களிடம் கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இவரும் கொஞ்சம் சூஜகமாக நாகரிக மாதிரி இருக்கு, ஆனாலும் ஒரு வார்த்தை வன்முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த முனிவரை அவருடைய உடல் குறைபாடை ரொம்ப மிகைப்படுத்தி பேசிட்டு தன்னோட அதிகாரத்தை வெளிப்படுத்திட்டு, உங்களிடம் கேட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா இறங்கி போயிடுறார். 10 நிமிடம் கழிச்சு மன்னன் வரான். மன்னன் வந்த அடுத்த நிமிஷம் இவர் காலில் விழுந்து கும்பிடும். சொல்றான், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை நான் நல்லா செய்யறேனான்னு தெரியாது. உங்களை மாதிரி பெரிய முனிவர்கள் எனக்கு உதவியாக அறிவுரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, காட்டுக்கு வெளியில இருக்கீங்களே, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, கண் பார்வை வேலை இல்லாம இருக்கீங்களே, உங்களுக்கு துணைக்கு யாராவது இருக்காங்களா, உணவுக்கு என்ன பண்றீங்க, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி போகுது, உங்களுடைய குறைகள் என்ன, இதெல்லாம் கூட நான் கேட்கணும் இல்லையா, இந்த காடும் சேர்ந்து தானே என்னுடைய இடம் அப்படின்னு பேசிட்டே வரான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் எனக்கு வேற ஒன்றும் இல்லை, உங்களை நான் துன்பப்படுத்தக்கூடாது, மிக நயமான வார்த்தைகள், மிக மென்மையான வார்த்தைகள், மிக பொருத்தமான வார்த்தைகள், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் வாயில என்ன மாதிரி வார்த்தைகள் வரணுமோ, எத்தனை பணிவோட வரணுமோ, எத்தனை நிறைவாக வரணுமோ, எத்தனை அன்பாக வரணுமோ, அவ்வளவு அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பூமாலை கோத்த மாதிரி இருக்கு. அவ்வளோ நேயத்தோட, அத்தனை அன்போட, அத்தனை நட்போட, சொல்லப்போனா காட்டுக்கு வெளியில உட்கார்ந்துருக்காரு, இவருக்கு எவ்வளவுலாம் கஷ்டம் இருக்குமோ அப்படிங்கிற அக்கறையோட வார்த்தைகளை கோர்த்து பேசி
ஒண்ணும் இல்லை, நாங்க 3 பேர் வந்தோம், அவங்க யாரையாவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்கறதுக்காக தானே உங்ககிட்ட. அப்படிங்கும்போது அந்த முனிவர் முதல் முறையாக வாயை திறந்து பேசுறார். என்ன முதல்ல உங்களுடைய, நான் இதெல்லாம் சொல்லிட்டே வரேன் இல்லையா, இவங்க எல்லாம் கத்துனாங்களே தவிர இவர் காது கொடுத்து கேட்டுட்டே வர்றார். கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றாரு, முதல்ல வந்த உங்களுடைய அந்த கடைநிலை ஊழியன் மன்னனுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படி அறிமுகப்படுத்தினானா? இல்ல, அவன் சொன்னதை விட அவன் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அவன் பயன்படுத்தின வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அவனுடைய தரம் என்னன்னு எனக்கு சொல்லிடுச்சு. அடுத்து சொன்ன சேனாதிபதி, அவருடைய வார்த்தைகள், அதுல வந்த அகம்பாவம், அதுல இருந்த கர்வம், அவர் தன்னை பத்தி என்ன நினைக்கிறாரு, எந்த மாதிரி பொறுப்புல இருக்காருன்னு எனக்கு வெளிப்படுத்திடுச்சு. நீங்க நான் மன்னன்னு கூட சொல்லாட்டாலும் நீங்கள் மட்டும்தான் மன்னனாக இருக்க முடியுங்கிற விஷயத்தையும் எனக்கு உங்களுடைய வார்த்தைகள் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்லா வாழ்வமா அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறாரு. இப்ப திரும்பி நம்ம ஒரு விஷயத்திட்ட வரோம். வள்ளுவனே இதே தான் சொல்றான். ஒரு மண்ணுல ஒரு மரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மரத்தை பார்த்தா மண்ணினுடைய வளம் தெரியும். நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது நாம வளர்க்கப்பட்ட விதத்தை சொல்லும். இனிமே குழந்தைங்க கிட்ட பேசும் பொழுது மென்மையான, பண்பான, அன்பான, பொருத்தமான வார்த்தைகளை பேசுங்க. குழந்தைங்க திருப்பி அதையே கொடுக்கும்போது ஆண்டவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும்.